ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அர்க்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால பொய் விழுந்து வைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ. இந்தப்பா நாங்க 2 பேரு. என்னடா 2 பேரு? ஓசில சோறு போடுறாங்க. ஓசியில சோறு போடுறாங்க. இந்த அண்டாவாய் திறந்து இந்த பானை வயித்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்துன்னா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கு அடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. பொய் விருந்து வச்சிருக்கேன். உங்களால ஆன உதவிய செய்யணும். பாத்தியாடா தவசி, ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும். நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராளாம். கொடுத்த காசை நோவாம வாங்கி வைக்கிறத விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்கா. கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவில்லைங்கிறத காட்டி போட்டு போற அவத்திய. சாப்பிடுங்க. சரிங்க. அம்மை போடுங்க. மொய் வைக்க போறீங்கல்ல? ஆமாங்க. அப்ப சாப்பிடுங்க. ஓ, பாயசம் கொண்டாங்க. நேரம் ஆகுது இல்ல? போதும் புள்ள, உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள. நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அரளவதையே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அக்கா. அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அதை செஞ்சிருப்பேன். ஆத்தா மனசுப்படி ஒன்னு ஆளாக்கி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பேம்மா. அம்மணி, தெய்வானே, இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி அம்மணி? பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி. இலைய நீதானே எடுக்கணும். ராமணி,
அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சேன்னா வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டம் அந்த இடுப்பெலும்ப கட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு பேசாக்குறத. ஏ பெருசு, நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கொத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரத. அடியே கோணக்கால சிரிக்கி, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமூலி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோன்றியா இல்ல உம்பட கண்ண நான் நோன்றேனான்னு நடக்கிறது நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்.